தற்போதைய அண்மை செய்தி. காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் மாற்றி அமைக்கப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் மாற்றி அமைக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. காலி பாட்டில்களை திரும்ப பெறும் பணியில் டாஸ்மாக் ஊழியர்களை ஈடுபடுத்தாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறு குறித்தும் ஆராயப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. ஊழலை ஒருபோதும் இந்த அரசு சகித்துக் கொள்ளாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம் அவர்கள். வணக்கம் சுந்தரம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ள தகவல் குறித்து கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிக்கந்தர். அதாவது மலை பிரதேசங்களுக்கு சுற்றுலா செல்பவர்கள் ஆங்காங்கே பிளாஸ்டிக் பாட்டில்களையும் மது பாட்டில்களையும் தூக்கி வீசுவதால் வன உயிரினங்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறது. இதை தடுக்கும் விதமாக மலைப்பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களை கூடுதலாக 10 ரூபாய்க்கு விற்பனை செய்து காலி பாட்டில்களை திரும்ப பெறும் பட்சத்தில் 10 ரூபாயை திருப்பி தரும் வகையிலான திட்டத்தை அமல்படுத்தும்படி சுற்றுச்சூழல் மற்றும் வன விலங்குகள் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரித்து வரும் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரவ சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு விசாரித்து வருகிறது. அது மேல இது தொடர்பாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழகத்தில் 3 மாவட்டங்கள் தவிர பிற மாவட்டங்களில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த திட்டத்தை முழுமையாக மாற்றியமைக்க இருப்பதாகவும் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் பணியில் டாஸ்மாக் ஊழியர்களை ஈடுபடுத்தாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் வகையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கும் போது அதை ரசீதில் குறிப்பிட வேண்டும் என்றும் 10 ரூபாயை கூடுதலாய் வசூலிப்பது என்பது வாடிக்கையாளரின் அதிக கட்டணத்தை வசூலிப்பதற்கான உரிமமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் இந்த அரசு ஊழலை ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்று விளக்கம் அளித்தார். இதையடுத்து காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மாற்றி அமைப்பது தொடர்பாக 8 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மாற்றி அமைப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை நீதிபதிகள் வரக்கூடிய ஜூலை 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து. விரிவான தகவல்களுக்கு நன்றி சுந்தரம்.